ரீகிளாசிஃபிகேஷன், நில உபயோக பயன் மாற்றம். நேற்றைய பதிவில் உங்கள் நிலம் முழுமை திட்டத்தில் சாலை உபயோக பகுதியாக கவரப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் நிலத்துக்கு உள்ள ஒரு பட்டா வாய்க்கா, அதாவது உங்களுக்கு சொந்தமான பட்டா வாய்க்கா செல்கிறது, தனி சப்டிவிஷன் செய்யப்படலை. இதை நம்ம மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா, ஓரமாக மாற்றி அமைச்சு அதை கடத்தி விடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பாண்டில், ஒரு 100 ரூபா பாண்டில் அடித்து, இந்த மாதிரி என்னோட நிலத்துக்குள்ள பட்டா வாய்க்கா செல்கிறது, அந்த பட்டா வாய்க்காவை நான் எக்காரணத்தை கொண்டு தடை செய்யாமல் அதை கடத்தி விடுகிறேன் இனி வரக்கூடிய வளர்ச்சி பணிகளுக்கு. எனவே எனக்கு நீங்கள் நில உபயோக மாற்றம், அதாவது சாலை உபயோக பகுதியிலிருந்து நான் விரும்பும் உபயோக பகுதி, அதை குடியிருப்பு பகுதியாக இருக்கலாம், இல்லை வணிக உபயோக பகுதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி உரிய சரிபார்ப்பு படிவங்களுடன் நீங்கள் இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா உங்கள் சாலை உபயோக பகுதியிலிருந்து நீங்கள் விரும்பும் உபயோக பகுதிக்கு அனுமதி அளிப்பதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் சுற்றுச்சார்பு வரைபடம், அதாவது டோப்போ பிளான் சொல்லுவாங்க, அதில் ரோடு, அதாவது சாலை, உங்கள் நிலத்தில் அந்த நீர்நிலை போது பார்த்தீங்களா, அதாவது பட்டா வாய்க்கா, உங்களுக்கு சொந்தமான நிலத்துக்கு உண்டான வாய்க்கா, அதாவது அடுத்த நிலத்துக்கு போகிறது, அதெல்லாம் தெளிவாக காமிச்சிச்சு. நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் சுற்று சார்பு வரைபடத்தில் 4 மாலை ஃபுல்லாக காமிச்சு நீங்கள் அதையும் சேர்த்து எல்லாமே சரிபார்ப்பு படிவங்களோட நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். உங்கள் நிலம், உங்கள் அனுமதி.